ஸ்ரீநாத் எனும் நான். தாவேகா அரசின் அமைச்சரவை விரிவாக்கம் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. இதில் தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத்துக்கு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் ஒரு மீனவர் என்ற செய்திகள் வெளியாகி வருகின்றன. சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வரும் இந்த தகவல் உண்மையா? எப்படி தொடங்கியது இது? ஸ்ரீநாத் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின் பால். தேர்தல் பிரச்சாரத்தின் போது ANI செய்தி முகமைக்கு அவர் கொடுத்த பேட்டியில் நான் பிறந்தது தூத்துக்குடிதான், இதுதான் என் நேட்டிவ் என்று கூறினார். ஆனால் தான் ஒரு மீனவர் என்றோ மீனவ பின்னணி கொண்டவர் என்றோ அவர் எதுவும் சொல்லவில்லை. இந்நிலையில் தாவேகா அரசின் அமைச்சரவையில் ஸ்ரீநாத்துக்கு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை வழங்கப்பட்டது. I am born and my native is Thuthukudi. So all my relatives, friends and all the people, they have emotional connect towards me. They show love to me like how they love Thalapathy Vijay, my leader. So my leader's command, I am doing my campaign with my whole heart, and the response of the people is great. The love for my leader, the love for me is being showered. ஒரு மீனவரையே மீன்வளத்துறைக்கு அமைச்சராக நியமித்திருக்கிறது அரசு என்று சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவ தொடங்கிவிட்டன. ஆனால் உண்மையில் அவர் மீனவர் என்பதற்கு அதிகாரப்பூர்வ ஆதாரங்கள் ஏதும் உண்டா என்று தேடி பார்த்தோம். தேர்தல் ஆவணங்கள், ஊடக அறிக்கைகள், அரசியல் சுய விவரங்கள் என எதிலும் அமைச்சர் ஸ்ரீநாத் மீனவ குடும்ப பின்னணி கொண்டவர் என்று குறிப்பிடப்படவில்லை. அவரை பற்றிய பெரும்பாலான தகவல்கள் அவரை முதல்வர் விஜயின் நண்பர், நகைச்சுவை நடிகர், இயக்குனர் என்றுதான் தெரிவிக்கின்றன. இவர் இயக்கத்தில் வெளியான வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் திரைப்படம் இயக்குனராகவும் இவருக்கு அங்கீகாரத்தை பெற்று தந்தது. ஆனால் இவர் மீனவர் என்பதற்கான எந்த சான்றும் இல்லை. தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி இவர் சென்னை அண்ணா நகரில் வசிப்பவர். வில்லிவாக்கம் தொகுதியில் வாக்குரிமை பெற்றவர். 1973ஆம் ஆண்டு பிறந்த இவர் 1992ஆம் ஆண்டு சென்னை எழும்பூரில் உள்ள டான் போஸ்கோ பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயின்றுள்ளார். அத்துடன் அதே ஆண்டில் வெளியான நாணய தீர்ப்பு திரைப்படத்தில் தற்போதைய முதலமைச்சரும் அன்றைய நடிகருமான விஜயின் நண்பராகவே ஒரு வேடத்தில் நடித்துள்ளார். தூத்துக்குடி சொந்த ஊர் என்பது ஒரு தகவல். ஆனால் மீனவர் அல்லது மீனவ குடும்ப பின்னணி என்பது முற்றிலும் வேறு. அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு வாழ்த்துக்கள். மீன்வளத்துறையும் மீனவர் நலமும் இப்போது மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் துறைகள்தான். மீனவர்களை புரிந்து கொண்டு வேண்டிய பணிகளை ஆற்றுவார் என்று நம்புவோம். ஆனால் அவரே ஒரு மீனவர் என்று சொல்ல வேண்டுமே என்றால் அதிகாரப்பூர்வமாக தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் மீனவர் என்பதற்கு எந்த உறுதியான ஆதாரமும் இல்லை. இது பென் பாயிண்ட் நியூஸ். நாங்கள் நடுநிலை அல்ல, நடுவுநிலை.